ஹலோ ஜூனியர்ஸ். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் ராகுல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி அண்ட் அனதர் அந்த ஒரு வழக்கு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜில் ஒரு வழக்கை, அதாவது சார்ஜிட்டை மொத்தம் அது சம்மந்தப்பட்ட கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை குவாஸ் பண்ணுறாங்க. அதற்கு வாய்ப்பு உள்ளதா? அதுவும் அலிபி ஸ்டேஜில், அலிபி என்ற அந்த கிரவுண்டில் குவாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும்போது, இதை அந்த அப்பலனுங்கிறது எப்படின்னா, ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய சர்வீஸ், பிஎஸ்சின்னு சொல்லுவாங்களா, பார்டரில் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனல். அவர் ஸ்பாட்டில் நான் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைகோர்ட்லேயே ஒரு குவாஸ் பெட்டிஷன் போடுறாங்க, அலகாபாத் ஹைகோர்ட்டில். அதை அவங்க அவருக்கு ஏற்ற ஆர்டர் அது கிடைக்குன்னு சொல்லிட்டு நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாரு. அப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு அன்டிஸ்பியூட்டட் டாக்குமெண்ட் இருக்கும்போது, மறுக்க முடியாத ஒரு டாக்குமெண்ட் இருக்கும்போது, அதை பேஸ் பண்ணி அலிபின்ற கிரவுண்டில் இந்த ப்ரீவியஸ் ட்ரையல் ஸ்டேஜிலேயே நம்ம குவாஸ் ப்ரொசீடிங்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த அப்பலண்ட்டுக்கு ஆதரவாக இந்த தீர்ப்பை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அது இந்த அலிபின்ற ரூலுங்கிறது ட்ரையலில் தான் ப்ரூஃப் பண்ணுங்கிறது ஒரு அன்ஃப்ளெக்சிபிள் ஒரு ரூல் கிடையாது, அப்சல்யூட் பாரும் கிடையாது. அது நீங்கள் ட்ரையலில் தான் ப்ரூஃப் பண்ண அவசியம் இல்லை. ஒரு அன்டிஸ்பியூட்டட் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜிலே நீங்கள் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸையோ அந்த சார்ஜீட் எகென்ஸ்ட் தி அப்பலண்ட்டையும் நம்ம குவாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவு போட்டிருக்காங்க. இதில் டிஸ்கஸ் பண்ண நிறைய வழக்கு டிஸ்கஸ் பண்ணாலும் முக்கியமான வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சிங் கேஸு, ஹர்ஷேந்திரா குமார் கேஸு, பிரசாந்த் பார்ட்டி, மிஸ்ரா இக்பால் அலைஸ் கோலு அண்ட் அனதர், ராஜு தாப்பர். இந்த வழக்கெலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அப்பலண்ட்டுக்கு எதிர்ப்பாக உள்ள அந்த வழக்கை குவாஸ் பண்ணிடுறாங்க, டோட்டலாக குவாஸ் பண்ணிடுறாங்க. இதில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த செக்ஷன் பாருங்கள், செக்ஷன் 11, செக்ஷன் 103 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். அதே சேமாக பிஎஸ்சியில் பார்த்தோம்னா செக்ஷன் 9 அண்ட் 105 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட். இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுங்கிறது அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த அலிபின்ற கிரவுண்டில் அந்த அப்பலண்ட்டுக்கு எதிராக உள்ள அந்த வழக்கை குவாஸ் பண்ணுறாங்க. இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு. 482 சிஆர்பிசியை பேஸ் பண்ணி குவாஸ் பண்ணி அலிபி கிரவுண்டை பேஸ் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது சப்போஸ் இது நம்ம டிஸ்சார்ஜில் ப்ரூஃப் பண்ண முடியாது, ஒன்லி குவாஸ்ட்டாக தான் கேட்கலாம். டிஸ்சார்ஜை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்டை அங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது நம்ம, ஏன்னா டிஸ்சார்ஜ்ன்றது டாக்குமெண்ட்டை பேசிஸில் வரது கிடையாது. ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட அந்த போலீஸ் ரெக்கார்டை படி தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த கிரவுண்டுக்கு நம்மளாம் ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது குவாஸ்ட்டில் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.